வெல்கம் டு கிரிக்கெட் பேச்சு. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட வீக்னஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் வியூல அதை சரிப்படுத்துறத பத்தி பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம வந்து சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம லைக் பேஷ் பண்ணியிருப்போம். லைக் சிஎஸ்கேவோட பிரச்சனைகள் என்ன, சிஎஸ்கே என்ன சரி பண்ணணுன்ற மாதிரி பேசியிருந்தோம். பட் ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக் வச்சு ஒரு டீம் ஜெயிச்சிருக்காங்கன்னா அப்கோர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் 2015ல, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 2023ல செமிஃபைனல் வரைக்கும் போனாங்க ஆர்சிபி அண்ட் மும்பை இந்தியன்ஸ் வென்ட் ஆன் டு வின் த டைட்டில். ஸோ அதனால சிஎஸ்கேனால அவங்களோட ரிசோர்ஸை வந்து கரெக்டா யூஸ் பண்ண முடிஞ்சா தே ஈஸிலி மேக் இட் டு த டாப் 4. அதுக்கு அவங்க என்ன பண்ணா அவங்க ரிசோர்ஸ் வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். ஸோ என்னோட சேஞ்சஸ் என்னன்னா ஓப்பனிங்ல லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை 1-1 வந்து அடிச்சிட்டாரு. ஸோ வி வில் கண்டினியூ வித் ஆயுஷ் மாத்திரை நம்பர் 3. ஓப்பனிங் ருத்ராஜ் ஜெய்க்வார் அண்ட் சஞ்சு சாம்சன். ஒன்றரை ஆயுஷ் மாத்திரை. நம்பர் 4 வந்து சப்ராஸ் கான் வந்து லாஸ்ட் கேம் நல்லா ஆனாரு. டிவால் பிரிவிஸ் அண்ட் சிவம் துபே. இதான் டாப் 6 இருக்கணும். தே நாட் கோயிங் டு டச் எனி பிளேயர் இன் டாப் 6. நம்பர் 7 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேமி ஓட்டன் வந்து ஆகணும். நம்பர் 8 வந்து பாத்தீங்கன்னா அகில் ஹுசேன் ஒரு டீசெண்டா பேட்டிங் ஆடுவாரு. நம்பர் 9 வந்து பாத்தீங்கன்னா நூர் அஹமத், அவரும் டீசெண்டா பேட்டிங் ஆடுவாரு. நம்பர் 10 கலீல் அஹமத் அண்ட் அன்சுல் கம்போஸ். அண்ட் இம்பாக்ட் பிளேயர்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைக் விக்கெட்ஸ் அதிகமா போச்சு அப்படின்னா ஒரு பேட்டரா வந்து பார்த்தா கார்த்திக் சர்மா ஒரு எம்எஸ் தோனி எடுத்துட்டு வரணும். ஆறு பவுலிங் ஆப்ஷன் தேவைப்படுனா குர்ஜப்ரீத் சிங் எடுத்து வரணும். ஸோ இந்த 11 எடுத்துட்டு போனாங்கன்னா சிஎஸ்கே வந்து ஒரு மச் பேலன்ஸ் சைடா தெரிவாங்க. வேற இவங்களால 200 டிஃபெண்ட் முடியுமா கேட்டா டெஃபினட்டா முடியும். ஏன்னா ஒரு அகில் ஹுசேன் மாதிரி போலர் பேங்கபிள் போலர். ஸோ அதனால 100 கொஞ்சம் எபிலிட்டி லைக் டு விக்கெட் இருக்கும். அண்ட் கலீல் அந்த அன்சுல் கம்போஸ் நல்லாவே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 200 வந்து லைக் கஷ்டப்பட்டு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பவுலிங் அட்டாக்கா இவங்க இருப்பாங்க. இதை தவிர என்னால சிஎஸ்கே பேலன்ஸ் பண்ண முடியல. மேபி உங்க கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது ஒரு 11 இருந்துச்சா நீங்க சொல்லுங்க. நான் அதை பாக்குறேன். ஏதாவது சேஞ்சஸ் நான் ஏதாவது பண்ண வேண்டியதா இருக்கானு. அண்ட் டெஃபினட்டா எம்எஸ் தோனி ஹேஸ் டு லைக் அவுட் ஃபிட்டின் பண்ண முடியல எம்எஸ் தோனியை 11ல. பட் எம்எஸ் தோனி கண்டிப்பா 11ல ஆடி ஆகணும். லைக் பேட்டிங் 11ல வந்து நான் சொன்ன 11 வந்து பாத்தீங்கன்னா மேபி அன்சுல் கம்போஸ் இம்பாக்ட் பிளேயர்ல போட்டுட்டு எம்எஸ் தோனி 7ல ஆடிட்டு 8ல ஜேமி ஓட்டன் 9ல அகில் ஹுசேனா கூட ஓகே. பட் பேட்டிங் ஹெவியா இருக்க மாதிரி இருக்கு. பட் இதுவும் நல்ல லெவல் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதை பார்த்துட்டு ஓகே ஏதாவது கரெக்ஷன் பண்ண முடியுமான்றதை பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் சிஎஸ்கே நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணுவாங்கன்றது பார்ப்போம். ஸோ சி யூ, ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.